ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனாவது நாள்? மூன்றாவது நாள். 3 என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு மீண்டோடு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை கர்த்தர் சுகமாக்கி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அநேகருக்கு தேவன் ஒரு சுகமாக்குகிற ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனையை கர்த்தர் முடிக்க வைக்க போகிறார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த முடிவின் கூட்டத்தில் தேவன் அநேகர்கள் கூட கர்த்தர் பேச போகிறார். அறிவியர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆவியில் ஏவப்பட்டு அனுபவிச்சோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? உங்களே கேட்குறேன். 1 மணிக்கா? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். 1 மணிக்கு. ஹல்லேலூயா. நான் நேராக டைமில் சொல்லவே மாட்டேன். ஆவியானவர் எப்போ முடிக்க சொல்கிறாரோ அப்போ தான் நான் முடிப்பேன். அறிவியர்களே, எடுத்துள் வாசியுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எத்தனை முறை வாசிச்சிருக்கோம்? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. எல்லாரும் வாசிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்ற இடத்துல யார் யாரை குறிக்கிறது? யார் யாருக்கு குறிக்குது? எல்லாரையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையும் குறிக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கடந்த ஆண்டு முழுசா ஒரு வழியில் நடந்தீங்க? 1-2 கை தான் தூக்குது. மற்றவங்க எல்லாம் உலகத்தின் வழியில் நடந்திருப்பீங்க. உலகத்தினுடைய வழிபாடுகள் மத்தியில் நடந்திருப்பீங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? கர்த்தருக்காக பக்தி விரயமா வாழணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால்தான் நம் உலகத்தை ஆதாயப்படுத்த முடியும். அறிவான தேவர்களே, நான் எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 9 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? அதுவும் 2 வீலர் ஓட்டிக்கிட்டே வந்துருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்தால் தான் நாம் பாக்கியவான் லிஸ்ட்ல போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் நாம் அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம யார் யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கு. கணவன் மனைவிக்கு பயப்படுவாங்க. ஒரு சில கணவன்மார்கள் மனைவிக்கு பயப்படுவாங்க. பிள்ளைங்க பெற்றோருக்கு பயப்படுவாங்க. வேலை செய்கிற ஆட்கள் தன்னுடைய எஜமான்களுக்கு பயப்படுவாங்க. பிள்ளைங்க டீச்சருக்கு பயப்படுவாங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு விதமான பயங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. பயம் இல்லாத மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனால் அந்த பயம் எல்லாம் எது குறிக்கிறது என்றால், அந்த உலகத்துக்குரிய பயம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குறிக்கோளை காட்டுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குறிக்கோளை காட்டுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை காட்டுகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காட்டுகிறது? குறிக்கோளை காட்டுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கை என்ன காட்டுகிறது? மேன்மையை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமையானால் தேவன் நம்மை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2025ஆம் ஆண்டு எப்படியோ முடிச்சிருப்போம். அல்லேலூயா. மூச்சு முட்டி அப்படியே 2026ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஏன் தேவன் நம்முடைய கரத்துல இந்த ஆண்டை கொடுத்தார்? யாரும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நினைச்சு பார்த்தது இல்லை. ஏன் ஆண்டவர் உங்ககிட்ட இந்த ஆண்டை, புதிய ஆண்டை கொடுத்திருக்காருன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படினார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த சபையில இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் உட்காரலாம். யார் இந்த சபைக்கு வர வெளிவர் மாத்திரம் யார் கை தூக்குங்க. நான் இந்த சர்ச்சுக்கு தான் வரேன் அப்படி சொல்றது மட்டும் கை தூக்குங்க. புது விசுவாசிங்க, ரட்சிக்கப்படாத விசுவாசிங்க யாருன்னா வந்திருக்காங்களா? அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஹலோ. அப்படின்னா இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடப்பது ஒன்னு சொல்லிட்டுங்களா, தேவையே இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடப்பது தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமா நீங்க கூட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. நம்மளுக்கே ஒரு சத்தியம் தேவையா? நமக்கே தேவ வசனம் தேவையா? எத்தனையோ ஆடுகள் அங்கே இங்கே திரிந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பலவீனமானவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களை அப்படியே கூட்டிட்டு வாங்க. அவங்களை அப்படியே நம்ம கூட்டிட்டு வரும்போது தேவன் நிச்சயமா ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாமே இந்த மாதிரி கூட்டத்துக்கு வருமே ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் அல்ல. அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிக்கப்படுவதை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே சபைக்குள்ள வந்தால் அது பிரயோஜனமே இல்லை. ரட்சிக்கப்படாத ஜனங்களும் சபைக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வரணும்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் முன்னுதாரணமா வாழுறோம்? அல்லேலூயா. என் அக்கா பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. நான் எடுத்து என் அக்கா பொண்ணு கன்னத்துல மஞ்சள் எடுத்து வச்சாதான் என் அக்கா பொண்ணு சந்தோஷமா இருப்பா என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மஞ்சளை எடுத்து வைக்கிற நீ ஆண்டவர் அந்த மஞ்சளை குறித்து உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் உலகத்தோடு என்ன வாழக்கூடாதான்? ஒத்து வாழக்கூடாது. அல்லேலூயா. உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேக்கும் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்காக உண்மையா நின்னாங்க. மரணமே அவங்க கண் எதிர்க்க இருந்தது. அல்லேலூயா. இருந்தாலும் தேவன் அவர்களை தூஷிக்கவே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பாடு, கொஞ்சம் கவலை, கொஞ்சம் கண்ணீர் வந்தாலும் நம்ம யாரை தேடி ஓடுறோம்? எதனா ஒரு மந்திரவாத காரனை தேடி ஓடுறோம். அல்லேலூயா. எதனா ஒரு சூனிய காரனை தேடி ஓடுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடுவிக்க ஒரே ஒரு நபரால மாத்திரம் தான் முடியும். அது இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம் தான் முடியும்.
வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லா பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, எல்லா காரியங்களும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை எல்லாவற்றையும் சிந்தினாரு. ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? ஹலோ, ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? அடுத்த முறை பாசமா என்ன கூப்பிடுறாங்களோ கூப்பிடுயோ, எனக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அடிமையாட்டு இருக்கிறாமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆசீர்வாதமான பிரசங்கியார் அல்ல. அல்லேலூயா, நான் ஆசீர்வாதமான பிரசங்கியார் அல்ல. அருமையான தேவனே, நீ இப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதுதான் கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்ற? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாரா இருக்கட்டும் அவன் பாக்கியவான் என்கின்ற வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனே, முதலாவது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அதே முதல் குறிப்பு என்னவென்றால், தேவ பயம் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. தேவ பயம் நம்மை பாதுகாக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட ஆண்டவருடைய கிருபை கிடைச்சிருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? யாருன்னா கொரோனா வரும்னு யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? சுனாமி வரும்னு யாருன்னா நினைச்சு பார்த்திருப்போமா? அல்லேலூயா. மரணம் வரும் யாருன்னா நினைச்சு பார்த்திருப்போமா? எதுவுமே நினைச்சு பார்க்காத ஒரு சூழ்நிலை. அடிமையான தினமே அதே போலதான் நோவாவும் தன்னுடைய காலத்துல எப்படி இருந்தான் என்றால், அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். எப்படிங்க வாழ்ந்தான்? நீதிமானாய் வாழ்ந்தான். அருமையான தேவனே, இன்னைக்கு நோவாவை போல நம்ம எத்தனை பேர் வாழ்றோம்? நம்ம ஒன்லி பிரசங்கம் மாத்திரம் தான் கேட்போம், அதன்படி வாழ மாட்டோம். அல்லேலூயா. எங்க கிறிஸ்தவம் வந்ததுல இருந்து இந்நாள் வரையிலும் இந்த வேதத்தின்படி கிறிஸ்தவங்க மாறி இருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாறி இருக்கும். அருமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவாலேயே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி ஒன்று இருக்குது. என்ன வியாதி சொல்லுங்க? இயேசுவாலேயே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதி ஒண்ணுதான் இயேசு கிட்ட வந்து தோத்து போச்சு. என்ன வியாதி தெரியலீங்களா? தெரியலீங்களா? ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், நான் உண்மை பின்பற்றி வரட்டுமான்னு சொல்லி. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஐஸ்வர்யனை பார்த்து, உனக்கு உண்டானல விட்டு இல்லைங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையில உனக்கு உண்டானல விட்டு ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைத்துக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள காலகட்டம். அல்லேலூயா. என்னதுங்க? உனக்கு உண்டானல விட்டு ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னங்க சொல்ற? உனக்கு உண்டானல விட்டு தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. உனக்கு உண்டானல விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது நீ என்னை பின்பற்றி வரலாம். அந்த ஐஸ்வர்யன் எப்படிங்க போறான்? செய்யல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன வியாதி இருந்தது என்றால் சுயநல வியாதி. அல்லேலூயா. சுயநலவாதி இல்ல, அது பேரு சுயநல வியாதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம சுயநலமாய் வாழ்ந்திருப்போமா? அல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் பிறருக்கு இறங்காமல் இருந்திருப்போமா? கடந்த ஆண்டு முழுவதும் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்போமா? ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அந்த நன்மை நீ செய்யாமல் இருந்தால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனே, இன்னைக்கு உன் கையில பணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்டா, அது தேவன் 4 பேருக்கு உதவி செய்யும்படிக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பணத்தை நீயே வச்சு சாப்பிடும்படிக்கல்ல. அல்லேலூயா. அந்த பணத்தை நீயே வச்சு வாழ்ந்து கொள்ளும்படிக்கல்ல. அந்த பணத்தை என் பிள்ளைக்காக அந்த பணத்தை நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் வந்து என்கிட்ட சொல்லிச்சு. அல்லேலூயா. அதுவும் எவ்வளவு தொகை தெரியுங்களா? 10 லட்சம் ரூபாய். அல்லேலூயா. எத்தனை லட்சம்? 10 லட்சம் ரூபாய். ஐயா, என்னுடைய பிள்ளையினுடைய சேஃப்டிக்காக நான் சேமிச்சு வைக்கிறேன். சகோதரி, வேண்டாம் சகோதரி, அது வேண்டாம். அந்த சகோதரி கேட்கவே இல்லை.
கரெக்டா 1 மாசம் அல்லேலூயா அந்த பிள்ளை செத்து போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பணம் என்ன ஆச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பணம் என்ன ஆச்சு? கர்த்தர் என்ன சொல்ற? ஆண்டவர் எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லியிருக்காரு? எங்க சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறாரு? பரலோகத்துல தான் கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எங்க சேர்த்து வைக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம எங்க சேர்த்து வைக்கிறோம்? பூமியில தான் சேர்த்து வைக்கிறோம். அறிவன் ஏனென்றால் நோவா என்கின்றவன் ஒரு நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. நோவா என்கின்றவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். அறிவன் அதனால தான் கர்த்தருடைய கண்களில் அவன் மேல் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அறிவன் ஏனென்றால் தேவ பயம் அவனை பாதுகாத்தது. அறிவன் பிள்ளைகளை ஏன் பாதுகாத்தது என்றால் வேத வாக்கியம் சொல்லப்பட்டு 14ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது? சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எப்படிங்க வாழ்ந்தாங்க ஜனங்க? சீர்கெட்டதா, பூமியை கெடுத்து. நான் சொன்ன காரியம் தான் இல்லையா? மற்றவங்களுக்கு இறங்காம, மற்றவங்களுக்கு கொடுக்காம, மற்றவங்க உதவி செய்யாம, அதான் சீர்கேடு. அல்லேலூயா. அதுதான் சீர்கேடு. அருமையான தேவனே, சீர்கெட்டதா இருந்ததா? அல்லேலூயா. சீர்கெட்டதா இருந்ததா? இன்னைக்கு உங்க பிள்ளை தப்பு பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கி வச்சு கொஞ்சுவீங்களா? அடி கொடுப்பீங்க. அதான் ஆண்டவர் பண்ணாரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பண்ணாரு. ஆனா இந்த முழு உலகத்திலுமே யார் மேல ஆண்டவர் கண் இருந்தது? நோவா மேலே இருந்தது. ஏன்? நோவா தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். இல்லையா? நோவா முந்தன அதிகாரத்தை வாசிக்கணும்னா தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். வேதமக்கு சொல்லப்பட்டிருக்க அறிமையான நோவாவை கர்த்தர் ஒரு பேழையை கர்த்தர் கட்ட சொல்றாரு. அந்த பேழையை கட்டி எவ்வளவு நீளம் பேழைங்க? அல்லேலூயா. சின்ன பேழையா பெரிய பேழையா? பெரிய பேழை. அல்லேலூயா. டைட்டானிக் கப்பல் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? அல்லேலூயா. அந்த லெவலுக்கு சொல்றாங்க அறிமையான ஏனென்றால் அவ்வளவு பெரிய பேழை ஏன் கட்டுறாங்கன்னா எல்லா மிருக ஜீவன்களும் அதனுள்ளே சேரும்படிக்கு. அல்லேலூயா. அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிள்ளைகளோட மருமக்கள்மார்களும் அதற்குள்ளே சேர்க்கும்படி. ஒரு சில ஜனங்கள் நோவா எத்தனை நாளுங்க பிரசங்கிக்கிறான்? எத்தனை நாளுங்க பிரசங்கிக்கிறான்? 40. அல்லேலூயா. யாருன்னா பிரசங்கத்தை கேட்டாங்க? யாருமே கேட்கவே இல்லை. ஆனா யார் காப்பாற்றப்பட்டா? நோவா காப்பாற்றப்பட்டான். அறிஞர் தெரிஞ்சனாமே இன்னைக்கு நீயும் காப்பாற்றப்படணும்னா தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அறிவாளியா இருக்கக்கூடாது. இல்லையா? அறிவாளியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பைத்தியத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பைத்தியத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கல்யாண வீட்டுல என்ன எதுலங்க ஜாடியை நிரப்ப சொல்றாரு? அதான் அது என்ன ஜாடி? கச்சாடி. அது நல்ல ஜாடியா கெட்ட ஜாடியா? வெளியில இருந்தது. வெளியில இருக்க ஜாடியோட சுத்தமா இருக்குமா சுத்தம் இல்லாமல் இருக்குமா? சுத்தம் இல்லாம தானே இருக்கும். ஆனா ஆண்டவர் எங்க மட்டும் ஊத்த சொல்றாரு? எதுல ஊத்த சொல்றாரு? அந்த கச்சாடியில தான் ஊத்த சொல்றாரு. ஊத்துனாங்களா இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்தே ஆகும். நம்ம மூளைக்கு யோசிக்கவே கூடாது. இல்லையா? நம்ம மூளைக்கு என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது. அறிமையான அதே போலதான் நோவா இருந்த காலகட்டத்தில் அப்போது மழை என்பது அவனுடைய வாழ்க்கையில பெய்ததே இல்லை. அல்லேலூயா. மழை என்பது அவனுடைய வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. மழை என்பது அவன் அறிந்ததே அல்ல. மழை என்பது அவன் அறியாதது ஒன்று விசித்திரமாய் இருந்தது. அறிமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் சுனாமி வரும்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்களா? ஆனா சுனாமி வந்த பேர் என்ன ஆச்சு? எல்லாரும் அழிந்து போனாங்க. அதே போலதான் நோவாவுடைய காலகட்டத்திலும் மழை வரும்னு சொல்லி சொன்னா யாருமே நம்பவே இல்லை. அல்லேலூயா. யாரும் நம்பவே இல்லை. அதே போலதான் நம்ம கர்த்தருக்கு பயந்தோம் என்றால்
தேவன் நிச்சயமா நமக்கு ஒரு பாதுகாப்பை கத்தர் தருவார். அறிவன் தெரிஞ்சனமே, இந்த ஆண்டு தேவனுக்கு ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்க போகிறார். எந்த மனுஷனுடைய பாதுகாப்பு வைத்திருந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய உதவி உங்களுக்கு அற்று போனாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறது. அறிவன் தெரிஞ்சனமே, எந்த ஒரு மனுஷனும் உங்களுடைய பாதுகாப்பை எடுத்து போடவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கைகளிலே, நீங்கள் கர்த்தருடைய கடன்களிலே இருக்கிறீர்கள். அறிவன் தெரிஞ்ச எத்தனை பேர் கொரோனாவுக்கு ஊசி போட்டீங்க? எல்லாரும் போட்டுக்கிறீங்க. ஹலோ, எல்லாரும் ஏன் போட்டீங்க கொரோனாவுக்கு? எல்லாரும் ஊசி போட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, சிப்பு போட போறாங்க அடுத்தது. இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தானங்க சிப்பு போட போறாங்க. அதையும் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க சபைக்கே வர தேவையில்லை. இல்லையா? நீங்க யாருக்கு பிள்ளைகளா மாறிடுவீங்க? அந்தி கிறிஸ்துக்கு பிள்ளைகளா மாறிடுவாங்க. அருமையா தெரிஞ்சதுனாலே கொரோனாவுக்கு நான் எந்த ஒரு ஊசியுமே போடல. இல்லையா? கொரோனாவுக்கு சுற்றி சுற்றி ஊழியம் பண்ணேன். இல்லையா? எல்லாரும் கொரோனாவுக்கு வீட்டு வாசப்படிய தாண்டவே மாட்டாங்க. 3 கொரோனா பாடியை அடக்கம் பண்ணேன். இல்லையா? ஒரு கொரோனா பேஷண்ட் கூடவே அவரோடு கூட தங்கி இருந்தா, சாப்பிட்டு இருந்தா, தூங்கி இருந்தா, எல்லாமே பண்ணியிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஜீவனுக்கு அதிபதி சாத்தான இயேசு அவர் சாவாலே வென்று விட்டார். அல்லேலூயா. நாம் சாவுக்கு பயப்படக்கூடாது. அறிஞர் சாவுதான் நம்ம கண்டு பயப்பட வேண்டும் என்று வேதவாக்கிய சொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. நான் கொரோனாவுக்கு இந்நாள்களில் ஒரு துளி கூட பயப்படவே இல்லை. எல்லா இடங்களையும் சுருண்டு ஊழியம் பண்ணேன். கேரளா பகுதிக்கு போனேன், பெங்களூர் பகுதிக்கு போனேன். எப்படி போனீங்கன்னு சொல்லி கேட்கலாம். லிஃப்ட் கேட்டு போனேன். அறிஞர் தெரிந்த பிள்ளைகளே, என்னுடைய ஊழியெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு ஊழியமா இருக்கும். சாதுக்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். அறிஞர் தெரிஞ்சனமே, ஏன்னா வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயந்தோம் என்றால் நமக்கு ஒரு தீங்கும் அணுகாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கும் அணுகாது. அறிஞர் தெரிஞ்சனமே, கடந்த மாதத்துல முந்தின மாதம் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. என்ன விபத்து என்றால், ஒரு பிரேயரை முடிச்சுட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். வண்டி 2 வீலர் வெளியே நிற்கிறது, அந்த 2 வீலர் தான் போயிட்டு இருக்கிறேன். இது திடீர்னு ஒரு நாய் மேலே மோதிட்டேன். அல்லேலூயா. ஹைவேஸ்ல ஒரு நாய் மேலே மோதிட்ட பிறகு சரியான அடிகள், சரியான வேதனைகள். என்னோட உதடு கிழிஞ்சிருச்சு. அல்லேலூயா. என்னுடைய உதடு கிழிஞ்சிருச்சு. 10 தையல் என் உதட்டில் போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. காலில் லைட்டாக ஒரு இன்ஜுரி ஆச்சு. இது இப்படியே இருந்து நான் எங்கே போனேன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டேன். அல்லேலூயா. இந்த ஆக்சிடென்ட் எங்கே ஆகுதுன்னா கருங்குழியில் ஆகுது. அல்லேலூயா. கருங்குழியில் அதுக்கப்புறம் மதுராந்தகத்தில் ஒரு மாருதி ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பைபாஸ்லேயே. அங்கே ஸ்டிச்சிங் போட்டு 10 தையல் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு நான் போயிட்டு மறுநாள் ஏன்னா வெளில வருவாங்களா 10 தையல் போட்டு மறுபடியும் மறுநாள் சென்னைக்கு ஒரு பாப்பாவுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. பிசாசு பிடி. உடனே நான் போனேன். இல்லையா? எல்லாரும் ஐயா இந்த வாயை வச்சு நீ ஏன் வந்தீங்க? வாய் இவ்வளோ தூரம் வீங்கி போச்சு. இல்லையா? இந்த வாயை வச்சு நீ ஏன் வந்தீங்க? அம்மா, நான் என் ஜீவனை வெறுத்து தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். நான் என் ஜீவனை நேசிக்கவே கூடாது. ஏன்னா ஜீவனை நேசிச்சேன்னா அது பிசாசுக்குரியதாக மாறிடும். ஜீவனை வெறுத்து ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருடைய பணி செய்வோமே ஆனால் தேவன் இந்த ராஜ்யத்தை நம்முடைய கைகளை கற்று அந்த எதிர்க்கவே பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறது எவனோ அவன் பாக்கியவான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க. அறிமேன் தெரிஞ்சனமே, இப்போ கூட நான் மிகுந்த பலவீனத்தோடு தான் இருக்க. அறிமேன் தெரிஞ்சனமே, என்னுடைய கை முட்டியும் என்னுடைய கால் முட்டியும் சரியான வலி, சரியான பெயினில் தான் நான் நின்று கொண்டிருக்கேன். அதனால தான் ஆராதனை எழுபடிகளான எழுந்து நிற்க முடியல. அறிமேன் தெரிஞ்சதில்லை. இருந்தாலும் கர்த்தருடைய பலனில் நான் பேசிக்கொண்டிருக்க. அறிமேன் தெரிஞ்சனமே, வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லையா? இந்த கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஊழியம் அது தடப்படக்கூடாது. இல்லையா? நான் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஊழியம் பண்ணுறேன். ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்தில் தான் நான் மறிக்கணும்னு சொல்லி தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலையிலே பிரசங்க பலிபீடத்தில் என்னுடைய ஜீவன் போகுமே ஆனால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சந்தோஷமாக எவரோடு கூட ஏன்னா கர்த்தருக்காக பலிபீடமாக ஊழியம் செய்கிறேன்.
நோவாவும் ஒரு குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்ட எதனால? கர்த்தருக்கு பயந்ததுனால. 2வது பிரிவினை கடைசி யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த 2வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் தேவ பயம் நம்மை புடமிடும். அல்லேலூயா. என்னதுங்க? தேவ பயம் நம்மை புடமிடும். யாருங்க இவரு? யோபு. அல்லேலூயா. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யாருங்க சொல்றாங்க? கர்த்தர் யாரை குறிச்சு சாட்சி கொடுத்தாரு? இன்னைக்கு உன்னை குறிச்சு என்ன குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? ஹலோ, இன்னைக்கு உன்னை குறிச்சு என்ன குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏங்க முடியாது? நமக்குள்ளதான் என்ன இருக்குது? பெருமை. அல்லேலூயா. நான் இல்லைன்னா இந்த சபையே நடக்காது. அல்லேலூயா. என்னாலதான் இந்த சபை நடக்குது. பாசமா ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆவியான வெளிப்படுத்துற காரியம் தான் சொல்றேன். அல்லேலூயா. என்னாலதான் இந்த சபையே நடக்குது. நான் இல்லைன்னா இந்த சபை ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாங்க? கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. நான் சபைக்கு இவ்வளவு கொடுக்கிறேன், நான் சபைக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், நான் கொடுத்ததுனால சபை இவ்வளவு இப்படி இருக்குது அப்படி இருக்கு சொல்லி நீ கொடுப்பது நிமித்தம் நீ பெருமை பாராட்டி கொண்டே இருப்பையானால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதனால நீ கர்த்தருக்கென்று கொடுக்குறியோ தேவன் அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை குறித்து பெருமை பாராட்டுறியோ அது கர்த்தர் ஒரு நிமிஷம் போதும். அல்லேலூயா. ஒரு நொடி போதும். அருமையான பிள்ளைகளே, எல்லாரும் சொல்லுவீங்க, தயவு செய்து அடுத்த முறை இந்த ஐயாவை கூப்பிடவே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல போறீங்க உங்க பாஸ்டர்மா கிட்ட. நான் ஒண்ணே சொல்றேன், என்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாக்கட்டே சரி கர்த்தர் சொல்ற சத்தியத்தை நான் சொல்லிட்டு தான் போவேன். அருமையான பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் எனக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. அருமையான யோபு யாருங்க? உத்தமனாய் வாழ்ந்தான், சன்மார்க்கனாய் வாழ்ந்தான். அந்த யோபுக்கு என்னங்க ஆச்சு? ஹலோ, என்னங்க ஆச்சு? 10 பிள்ளைங்க இருந்ததுங்க யோபுக்கு. அந்த பிள்ளைகளை என்னங்க ஆச்சு? அல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதையுமான மிக மிக திரளான படையுடைக்காரரும் அவனுக்கு இருந்தார்கள் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப யாருங்க யோபு? ஏழையா? செல்வந்தர். யாருங்க? செல்வந்தர். யோபு மாதிரி ஒரு செல்வந்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு? கொடுத்தது மட்டும் கை தூக்குங்க. எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரா? இல்லையா? ஆண்டவர் ஏன் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்றா, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம கண்டு போகக்கூடாது, கர்த்தர் மேலதான் நம்ம கண்டு போகணும். ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரே, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நான் என்ன போகக்கூடாதுங்க? கண்ணு போகக்கூடாது. அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல ஆட மேல உன் கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். அல்லேலூயா. காத்துக்கோள் காத்துக்கோள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கோள் என்று அருமையா ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடியிருக்காரு. அருமையா, இன்னைக்கு நாம் எதை காத்துக்கொள்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எதை காத்துக் கொள்கிறோம்? மறுபடியும் யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அதுவும் எப்பங்க? படிப்படியா ஒவ்வொரு நாளும் பெற்ற 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்து போகுது. அல்லேலூயா.
சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே போச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் போய் கூட பிசாசு சொல்றான், நீர் அவனுடைய சரீரத்தை தொடும், அதனால உண்மை தூஷிக்கானே பாருன்னு சொல்லும் போது அவன் சரீரத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தொடு அப்படின்னு சொல்றாரு. அவன் சரீரத்தையும் தொட்டாங்க. தொடும்போது உச்சத்தளவு உள்ள கால்வரை கொடிய பருக்கினால் வாதித்தான். இல்லையா? இந்த நிலைமை நமக்கு வறுமையானால் நம்ம எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? இயேசுவாவது எனக்கு இந்த இயேசுவே வேணாம், நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன், நான் கெட்டு நாசமாக போட்டு நான் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பீர்களா? நான் ஒன்று சொல்லிட்டேங்களா, ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு நம்பி யாரும் வராதிங்க. இல்லையா? ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை நம்பி யாரும் வராதிங்க. இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் உங்களை நல்வழிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உங்களை நல்வழிப்படுத்துகிற தேவன். அருமையான தேவனமே, ஆண்டவர் கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருந்தால் தான் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனமே, இந்த யோபு யாருங்க? எல்லாமே அவன் கையில் இருந்தது, அவ்வளவு ஆஸ்தி இருந்தது, அவ்வளவு அந்தஸ்து இருந்தது, எல்லாமே இருந்தது. அல்லேலூயா. எல்லாமே இருந்து ஒரு நாள் அவனை விட்டு எல்லாமே போச்சு. அல்லேலூயா. அவன் நிர்வாண நிலைமையிலே என்ன பண்ணிருந்தான்? ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு இருந்தான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனே, ஆண்டி அரசனும் ஆண்டி ஆங்கலாம் என்று பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனே, ஆனால் யோபு எப்படிங்க இருந்தா? இந்த நிலைமையில நீங்களும் நானும் இருப்புமே ஆனால், நம்ம ஆண்டவர் விட்டு பின்மாற்றமாய் போயிருப்புமே ஆனால் இங்கே யோபு எப்படிங்க இருக்கிறான்? தன்னுடைய உத்தமத்திலே அவன் உறுதியா இருக்கிறான். அருமையான தேவனே, இந்த ஆண்டு உங்களுக்கு பலவிதமான புடமிடும் காரியங்கள் வரலாம், இந்த ஆண்டு உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை வரலாம், இந்த ஆண்டு உங்களுக்கு கண்ணீரின் பாதைகள் வரலாம். ஆனால் யோபு சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று யோபு தைரியமாய் சொல்லுகிறார். அந்த வைராகியம் அவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா, அவனுக்குள்ளே தேவன் வாசமாய் இருந்ததுனாலே அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வந்தது. உங்களுக்குள்ளே தேவன் வாசமாய் இருப்பார். ஆனால் உங்களுக்குள்ளே எந்த இழப்புகள் வரட்டும், எந்த போராட்டங்கள் வரட்டும், எந்த ஏமாற்றங்கள் வரட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கண்ணீர் சிந்துவது கூட சரி, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ கவலைப்படுவது கூட சரி, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ பட்டியை இருக்கும்போது கூட சரி, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை பெற்றெடுத்த தகப்பன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனே, அதே போலதான் யோபுவுக்கு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. யோபு சொல்றார், மனைவியை பார்த்து, ஐத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவள், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாயே, தேவன் கையிலே நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்கறீங்க? ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும் தான் கேட்போம். ஹல்லேலூயா. நம்மள என்ன பிரசங்கத்தை கேட்போம்? பிராஸ்பரிட்டி காஸ்பல். ஹல்லேலூயா. என்ன பிரசங்க? செழிப்பான உபதேசங்கள். ஹல்லேலூயா. அதை நீ கேட்டிருந்தனா நீ நரகத்துக்கு தான் போவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த பிராஸ்பரிட்டி காஸ்பலை நீ கேட்கறனா அது பிசாசு உனக்குள்ள விதையை தூண்டி கொண்டு இருக்கிறான். அருமையான தேவனே, இங்க யோபு என்னங்க சொல்றா? தேவனிடத்தை நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்று யோபு சொல்லுகிறான். அருமையான தேவனே, அதுக்கு அவன் மனைவி சொல்லுகிறா, ஹல்லேலூயா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்ற. அவளை சாணி செத்து போயா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா யாரை தூஷிக்க சொல்ற? முதல்ல ஏன் தேவனை தூஷிக்க சொல்றாங்கன்னா, யோபு கடைசி வரையிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். கடைசி வரையிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அந்த யோபுவை கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாருங்க? அல்லேலூயா. 42ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்துல வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு இழந்தவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். அடிமையான தேவனே, நீங்களும் கடந்த ஆண்டு அநேக காரியங்களை இழந்திருக்கீங்களா? கடந்த ஆண்டு அநேக விளைச்சல்களை இழந்திருக்கீங்களா? அநேக ஆண்டு பலரால் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா? கடந்த ஆண்டு பலவிதமான சூழல்கள் மத்தியில் நீங்க கடந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற ஆண்டு தான் அது இந்த ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிற. அடிமையான தேவனே, நீங்கள் இழந்தது எதுவா இருக்கட்டும், நீங்கள் பேரை இழந்திருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய மதிப்பை இழந்திருக்கலாம், உங்களுடைய பலவிதமான சொத்துக்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவரும் புறமே தள்ளுவதில் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக தேவன் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார். ஒரு சிலர் நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க தோல்வி விட்டுருக்கீங்க என்று ஆவியான திருக்கசமாய் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதே பிசினஸ் நீ எடுத்து இன்னொரு பிசினஸ் கர்த்தர் கொடுத்து தேவன் அதை வளர செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அருமையான தேவனே, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் போது. அது மட்டும் மாற்றாதுங்க, நான் கேட்ட ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும். 3வது கிருபையை கடன் சொல்லுகிறேன். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்று பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அல்லேலூயா. என்ன போட்டு சொல்றாரு? 3வது குறிப்பிட்ட தலைப்பு என்றால் தேவ பயம் நம்மை சீர்படுத்தும். அல்லேலூயா. தேவ பயம் நம்மை சீர்படுத்தும். எங்க போட சொல்றாரு? யாருக்கு இது? யோனா. ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? ஆனா இவன் எங்க போனா? தர்ஷீஷுக்கு போனான். ஆண்டவர் கடந்த ஆண்டு உங்களை ஒரு பாதைக்கு போக சொல்லி இருப்பாரு, ஆனா அதை விட்டு நீங்க வேற ஒரு ட்ராக்ல போயிருக்கீங்க. அல்லேலூயா. வேற ஒரு ட்ராக்ல போனதுனாலதான் பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான ஏமாற்றங்கள் உடைய வாழ்க்கையில நடந்தது. அரிமன் தேவனே. ஆனால் யோனா என்னங்க பண்ணா? யோனா எங்க போனா? ரஷீஷுக்கு போற கப்பல்ல போட்டான். ஆண்டவர் என்ன, உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும்னா அது உன்னை கொண்டு மட்டும்தான் செய்வான். நீ எங்கதான் ஓடினாலும் சரி, அல்லேலூயா, நீ எங்க ஓடினாலும் சரி, உங்க காலை ஒடிச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்து கூட கர்த்தராலே அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, அல்லேலூயா, நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. அடிமையான தேவனே, ஆண்டவர் உன்னையோட சொல்றாரு, யோனாவை பார்த்து, நான் உன்னை எங்க போக சொன்னேன்? நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னேன். நீ எங்க போற? கடல்ல யோனாவை போட்டாங்க. யோனாவை போடும்போது அங்க என்னங்க சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டாரு? மீனுக்கு கட்டளையிட்டாரு. மனுஷன் நம்ம ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்வோமா? ஹலோ, எதுங்க செய்து? மீன் செய்யுங்க. எத்தனை நாளுங்க மீன் வயிற்றுல இருக்கிறான்? 3 நாள். ஏன் 3 நாள்னா உனக்கு பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. அவனை கர்த்தர் சீர்படுத்துறாரு. அல்லேலூயா. தேவ பயம் அவன் என்ன பண்ணுதுங்க? சீர்படுத்துது. கடற்பாசி என் கழுத்தை நெருக்கி சுற்றிட்டு மரண பயத்தை கர்த்தர் காண்பித்தாரு. அல்லேலூயா. நான் உன்னை எதுக்காக அனுப்பிச்சேன் என்று சொல்லி
இந்த மரண பயத்தை காட்டும்படி கர்த்தர் அனுப்பியிருக்க அருமையான தேவனே. நான் ஒண்ணே சொல்லிட்டேங்களா, இந்த சபையில தேவன் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று கர்த்தர் சொல்லுங்க அருமையான தேவனே. எத்தனையோ ஆத்துமாக்கள் இடர்கள் ஆகி இந்த சபையை விட்டு வெளியே போனது. ஏனென்றால் இந்த சபையை விட்டு வெளியே போனவங்களே இன்னொரு சபையை ஆரம்பிச்சு அதை நல்லா என்கரேஜ் பண்ணி அதை நல்லா ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஆட வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் நிச்சயமா ஆடுகளை வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த இடத்தில் மெய்ப்பனை நான் வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த மெய்ப்பன் பண ஆசையினாலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையை கர்த்தர் வெட்டுவேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். சபையை கெடுத்து விட்டு சபையை அழித்து விட்டு நீ எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், அவருடைய ஆட்டை கலைத்த நீ, தேவன் உன்னுடைய கூட்டை கலைத்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அடிமையான தேவனே, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சபைக்கு அடிமையான தேவனே, சபை கூட்டை கலைக்கிறவன் நாசமாய் போவான். அடிமையான தேவனே, அது யாரா இருக்கட்டும், அது பெரிய ஆட்களா இருக்கட்டும், அது பெரிய ஊழியக்காரா கூட இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், உனக்காக நியமிக்கப்பட்ட சபையில நீ வெளியே போனா ஆண்டவர் உனக்கான காரியத்தை தேவன் நிச்சயமா பதிலை கேட்பார். அருமையான தேவனே, உனக்காக கண்ணீர் வைத்து சிந்தின அருமையான தாயார் எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்திருப்பாங்க, எத்தனை நாட்கள் மண்டாடி இருப்பாங்க. உன்னுடைய வியாதிக்காகவும் உன்னுடைய தேவைக்காகவும் உன்னுடைய பலவீனத்துக்காகவும் உன்னுடைய குடும்ப தேவைக்காகவும் தன்னுடைய முட்டிகள் போட்டு தன்னுடைய கண்ணீரை சிந்தி எத்தனை செவித்திருப்பாங்க. அந்த தாயாருக்கு துரோகம் செய்த நீ கர்த்தருக்கே துரோகம் செய்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இரு பரிவாரமா கர்த்தர் கொண்டு வர போகிறார் சபையில. அல்லேலூயா. இரு பரிவாரமா கர்த்தர் கொண்டு வர போகிறார். அடிமையான தேவனே, இந்த சபை மறுபடியும் இடித்து ரெண்டு பக்கம் பெருசாக போகிறது. அடிமையான தேவனே, தேவன் அவ்வளவு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவன் மாடியை கட்டுப்படி கர்த்தர் கொடுக்க போகிறார். அடிமையான தேவனே, அல்லேலூயா. தாயாரை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது, ஆனா சபை எப்படி வச்சிருக்கிறாங்க. நாம நம்ம வீடு எப்படி கட்டுறோங்க, நம்ம எப்படி எது பண்றோம். அல்லேலூயா. அதுதாங்க அவங்க இன்னும் அந்த உயரத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தாங்க எவ்வளவு கல்லடிப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு சொல்லடிப்பட்டது. அல்லேலூயா. எத்தனையோ பொச்சரிப்பு பொறாமை பேச்சுகள் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த தாயாரை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள் என்று வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த ஆண்டே முடிஞ்சிருக்க தாயாருடைய மேட்ரு. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க கதையை முடிச்சிடலாம் சொல்லி பிசாசு பிளான் பண்ணான். ஆனா கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுத்து, நான் என் மகனை நான் அழிச்சிருக்கிறேன், நீ எப்படி நீ தொட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தாயார் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தரை எடுத்தால் மாத்திரமே என்ற தாயார், மற்றபடி எந்த ஒரு மனுஷனுடைய ஆயுதத்துக்கும் தாயாரை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அடிமையான அநேக ஓநாய்கள் கூட்டத்துக்குள்ள எதை அனுப்புறாரா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று வேதவாக்கிய சொல்லப்பட்டிருக்க. அருமையான தேவனே, ஆண்டு ஒண்ணே சொல்றாரு, பிரிவினையினால இந்த சபை சீரழிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருத்தருடைய பொறாமையினால இந்த சபை இடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருத்தருடைய வீண் பெருமையினால இந்த சபை தகர்க்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜீவனை கர்த்தர் இந்த ஆண்டு வாங்க போகிறார். கர்த்தருடைய சபையை கெடுத்தா தேவன் அவனை கெடுத்து விட்டுருவார். நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், இந்த மெசேஜை பார்த்துட்டு நான் வண்டி ஓட்டும்போது நீ நான் பேசணும்னு சொல்லி என்னை அடிக்கட்டும் கொல்லட்டும், அவர் அனுமதி இல்லாம உன்னால என் தலை மயிரை கூட உன்னால பிடுங்க முடியாது. ஏனென்றால் சபையை கெடுக்க நினைக்கிறவன் தேவன் அவனை கெடுத்து விடுவார் என்ற வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்க. அருமையான தேவனே, ஆண்டு உண்மையான சொல்றாரு, சபைக்காக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, போன ஆடுகளை போய் சந்திக்கணும். அல்லேலூயா. எந்த நோக்கத்துக்காக போனீங்க சொல்லுங்க. எங்க பேர் எதுனா குறை இருக்கா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எதுனா தப்பா பேசுறேன்னா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எதுனா தப்பா நடந்துக்குன்னா சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர்கள். நாம் அப்படி ஒருமித்து நம்ம வாசம் செய்யும் போது தேவன் நிச்சயமா அந்த சபையில தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த சபையில தான் கர்த்தர் கிரியை செய்வார். யோனாவை கர்த்தர் அனுப்புறாங்க. ஆனா யோனாவை மீன் கரெக்டா எங்க கட்டி போடுது, நினிவே பட்டணத்துள்ள கரையிலே கக்கி போட்டது. அல்லேலூயா. நினிவே பட்டணத்துள்ள கரையிலே கக்கி போட்டது. எங்க அனுப்பிச்சார் ஆண்டவர்? நினிவே பட்டணத்துக்கு அனுப்பிச்சார். ஆனா யாரை கொண்டு கர்த்தர் அனுப்பிச்சாரு?
ஒரு வீணை கொண்டு கர்த்தர் அனுப்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்யணும்னா நீ கர்த்தருக்கு பயந்துரு, சீர்படு முடிக்க பயந்துரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அறிஞர் அடுத்த குறிப்பு நான் கடை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலன் தீர்க்கதரிசி 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசியை கூடி வரும்படி செய்தான். அப்போது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பெருத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. அடுத்த குறிப்பு தலைப்பு என்னவென்றால் தேவ பயம் நம்மை எச்சரிக்கும். அல்லேலூயா. யாருக்கு எப்படி தைரியமா சொல்ல முடியும்? ஹலோ, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, அவனை பின்பற்றுங்க. அல்லேலூயா. அந்த எலியா யாருக்கு பயந்தாரு? கர்த்தருக்கு மாத்திரம் தான் பயந்தார். இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கு பயந்து சோப்பு போடுறோமா? ஹலோ, நீங்க நிறைய இடத்துல சோப்பு போடுற ஊழியம் தான் நடக்குது. அல்லேலூயா. சோப்பு போட்டு சீப்பு போட்டு எண்ணெய் போட்டு நல்லா வாடுற ஊழியம் தான் நடக்குது. நல்லா அழகு கொடுக்கிற ஊழியம் தான் நடக்குது. அல்லேலூயா. அந்த உண்மையான சொல்றாரு, எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க. எத்தனை பேருக்கு முன்பாக சொல்றாரு? 450 தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவன் ஒரே ஒரு ஆள் நிற்கிறாங்க. பயம் இருக்குமா? எச்சரிக்கிறாங்க. அல்லேலூயா. எச்சரிக்கிறாங்க. நம்ம பயப்படவே கூடாதுங்க. அல்லேலூயா. நம்ம மனுஷனுக்கு பயப்படவே கூடாதுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல நான் தைரியமா ஊழியம் செய்திருக்கிறதுங்களா? அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சேலஞ்சா ஊழியம் செய்யறது கர்த்தருடைய ஊழியத்தை. எந்த இடத்துலயுமே கர்த்தருடைய நாமத்தை விட்டே கொடுக்கல. அல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை விட்டே கொடுக்கலங்க. அடிமன் சேலஞ்ச் எலியா செய்யற மாதிரி ஊழியங்களை செய்து கொண்டு வருது. அடிமன் தெரிஞ்சுக்கணுமே, நீ பாரு, நான் என் தெய்வத்துக்கு சவால் என்று சொல்லி சேலஞ்சிங் செய்து கொண்டு வருது. அடிமன் தெரிஞ்சுக்கணுமே, அதனால சொல்ல தேவையில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நாம் விக்கிரகத்துக்கு சவால் விடணும். அல்லேலூயா. நம்ம சொந்தக்காரோட கூட என்ன பண்ணக்கூடாது? கூடவே போய் அந்த விக்கிரகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? சோப்பு போடக்கூடாது. அல்லேலூயா. என்ன போடக்கூடாதுங்க? சோப்பு போடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சாங்க. அல்லேலூயா. எலியாவையும் ஆண்டவர் என்னங்க பண்ணாரு? இதே உலகத்துல இருந்து என்னங்க பண்ணாரு? வேறு பிரிச்சாங்க. அல்லேலூயா. வேறு பிரிச்சதுனால தான் அவன் என்னங்க பண்ணா? இந்த உலகத்தையே அசைச்சாங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனாங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலிபீடத்தை அனைத்தையும் கர்த்தர் சுட்டெரித்து போட்டாங்க. ஏன்? எப்படி? அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் வேத வாக்கியம் சொல்லப்படும். எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அறிஞர் தேவன் ஏன் எலியா மாதிரி ஏன் நம்மளால செய்ய முடியல? ஏன் மற்ற தீர்க்கதரிசிகள் நம்மளால ஏன் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியல? ஏன்னா நமக்குள்ள இன்னும் சுயங்கள் சாகவில்லை. அல்லேலூயா. நமக்குள்ள இன்னும் என்ன சாகலங்க? சுயங்கள் சாகவில்லை. சுயத்தை செத்து நீ ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம நீ முட்டிக்கால் போட்டு பாரு, தேவன் உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யோசுவா ஒரு நாள் முழுசும் சூரியனை நிறுத்துறாங்க. அல்லேலூயா. எப்படிங்க இது முடியும்? இது எப்படிங்க முடியும்? உங்களால முடியுமா?
மழை பெய்யுற அந்த மழையை உங்களால் நிறுத்த முடியுமா? தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நாம் அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமாய் நம்ம செய்ய வேண்டும். அறிவேண்டவர்களே, நம்ம யாருக்குமே பயப்படவே கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படவே கூடாது. எந்த ஒரு மனுஷனுக்கு நீங்க பயப்படாமல் இருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு மேலாய் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அறிவேண்டவர்களே, மனுஷனுக்கு முதல்ல பயப்படவே கூடாது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவேண்டவர்களே, நான் இந்நாள் வரையிலும் எந்த ஒரு மனுஷனுக்கு பயப்படவே இல்லை. அறிவேண்டவர்களே, எத்தனையோ ஆர்எஸ்எஸ் காரங்க மிரட்டி இருக்காங்க, எத்தனையோ பிஜேபி காரங்க மிரட்டி இருக்காங்க. நான் யாருக்கும் ஒரு துளி கூட விட்டே கொடுக்கல. ஏனென்றா என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் கிட்ட தலைவனை நான் செத்து போட காட்டு, அதற்காக நான் தேவனை மறுதலிக்கவே மாட்டேன். அறிவேண்டவர்களே, நாம் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கணுங்க. அல்லேலூயா. எலியா 450 தீர்க்கதரிசிக்கு முன்பாக சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்ததுங்க. அக்கினி புறப்பட்டு வரும்போது தேவன் உன்னை கொண்டு இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் உன்னை கொண்டு தேவன் அநேகரை கட்ட சுட்டரிக்க போகிறார். அறிவேண்டவர்களே, அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, அவருடைய சுயநலத்திலிருந்து, அவருடைய பெருமையிலிருந்து தேவன் உங்களை கொண்டு கட்ட ரட்சிக்கப்பட போகிறார். அறிவேண்டவர்களே, நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அறிவேண்டவர்களே, அடுத்த பிரிவினை கடன் சொல்லலாம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, சோதித்தார். இதை நம்ம பைபிள்ல, புது பைபிள், நம்மளே ஒரு பைபிள் எழுதுவோமானால் அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். என்ன எழுதுவோம்? ஆசீர்வதித்தார். இங்க என்ன பண்றாரு? சோதித்தார். இல்லையா? சோதித்தார். என்ன சோதனைங்க? 5வது குறிப்பு தலைவர், தேவ பயம் நம்மை விசுவாசிக்க செய்யும். இல்லையா? தேவ பயம் நம்மை விசுவாசிக்க செய்யும். யாருங்க இது? யாருங்க இவரு? ஆபிரகாம். ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் யாருங்க? விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பண்ணோம், மாத்தட்டிக் கொள்வோம். ஆனா அவன் ஏன் விசுவாச தகப்பன் ஆனான்னு சொல்லி தெரியுமா? அவன் தியாகம் பண்ணான். இல்லையா? அவன் என்னங்க பண்ணா? தியாகம் பண்ணான். தியாகம் பண்ணாம ஒண்ணுமே நம்மளால செய்யவே முடியவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன மாசம் என்ன வந்தது நமக்கு? போன மாசம் என்ன மாசங்க? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எத்தனை பேர் துணி எடுத்தீங்க? உண்மையா கை தூக்கணும். கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. கை தூக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கும், கால் எழுதுக்கும், கர்த்தர் கையை முடமாக்கிடுவாரு. இல்லையா? பொய்யா தூக்குற கையை கர்த்தர் முடமாக்கிடுவாரு. இல்லையா? எல்லாரும் என்ன எடுத்தீங்க? கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்தீங்க. 3000 ரூபாய்க்கு மேல யார் துணி எடுத்தீங்க? குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ எது எடுத்தீங்க? எடுத்தீங்க. 3000 ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க. இல்லையா? எடுத்து யாருக்கு கொடுத்தீங்க? உங்க மாமியாருக்கு, உங்க மாமனாருக்கு. ஆண்டவர் பிரியப்பட்டிருப்பாரா? ஆண்டவர் பிரியப்பட்டிருப்பாரா? தேவஜனமே, ஆண்டவர் பிரியப்பட்டிருப்பாரா? கிறிஸ்துமஸ் யாருக்குங்க? கிறிஸ்துமஸ் யாருக்குங்க? கிறிஸ்தவங்களுக்கு தான் கிறிஸ்துமஸா? யாருக்கு கிறிஸ்துமஸ்? இயேசுவை அறியாத. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? இதுவரையில் நான் ரட்சிக்கப்பட்டு இந்நாள் வரையிலும் ஒரு கிறிஸ்துமஸ் கூட துணியே எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன். இல்லையா? 6 வயசுல ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எனக்கு 33 வயசு ஆகுது. இதுவரையிலும் ஒரு கிறிஸ்துமஸ் கூட துணியே எடுத்துக்கோங்க. இல்லையா? கிட்டத்தட்ட 6, 7, 8 வருடங்களாக இயலாதவர்களுக்கு கர்த்தருடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இல்லையா? இயலாதவர்கள் கிட்டத்தட்ட இந்த போன மாசத்துல கிட்டத்தட்ட 100லிருந்து 120 அரிசி பேக் கொடுத்துருந்தேன். அருமையான பாஸ்டர்மா சபையில கூட கொடுத்துருந்தேன். இல்லையா? 120 அரிசி மூட்டைகள். இல்லையா?
ஐயா நீங்க கொடுக்கலாம் ஐயா, உங்களுக்கு யார் இருக்கிறா சொல்லி என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு மனைவியா, பிள்ளைங்களா, குட்டிங்களா, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தரை விட நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு விக்கிரகம் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டாங்க. எங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கிறாங்க. கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கிறதுக்கு பதில் யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க? இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு. உன் பக்கத்து வீட்டுல ஏழை இருப்பான், உன் பக்கத்து வீட்டுல முடியாதவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை மருத்துவ செலவு வாங்கி கொடுக்கலாம், அவங்களால இயலாம இருக்கும், அதை நீங்க செய்யலாம். இதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். இதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். அது நிமித்தம் அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படுங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதித்து ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க, சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டது. பைபிள் தப்பா வசிக்க கூடாது. அழிந்து போகிற உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அறிமுகத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம எதை சம்பாதிக்கிறோம்? சொத்து தான் சம்பாதிக்கிறோம். அல்லேலூயா. நீ செத்து போனா உன்னால ஒரு ரூபாய் கூட உன்னால மேல எடுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானே அதோ அதோ முடிஞ்சது. அல்லேலூயா. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாம் இந்த பூமியிலேயும் முடிஞ்சதுங்க. நம்ம பரலோகத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோங்க. அல்லேலூயா. பரலோகத்துக்கு சொத்து சேர்த்து வச்சாதாங்க நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆதாயப்படுத்த முடியுங்க. எங்க ஆபிரகாம் என்னங்க பண்றான்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதவாக்கியம் சொல்லப்பட்ட கருமையாட்டு நம்ம என்ன சொல்லித்தாருங்க? என்ன சொல்லித்தாருங்க? அவனும் அவன் பிள்ளை எத்தனை நாள் நடக்கிறாங்க? எத்தனை நாள் நடக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை நாள் நடக்கிறாங்க தெரியாதா? பசங்க எத்தனை நாள் நடக்கிறாங்க? 3 நாள் நடக்கிறாங்க. இல்லையா? எத்தனை நாளுங்க? 3 நாள் நடக்கிறாங்க. உன் பிள்ளை உன் கூட எத்தனை நாள் நடக்கும்? டெய்லி நடக்குது. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறியா? சண்டே ஸ்கூல் என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்குறீங்களா? எத்தனை பெற்றோர் கேட்குறீங்க? கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. பொய்யா கை தூக்குறீங்களா? கையெல்லாம் முடமாயிடும் கர்த்தர் சொல்றாரு. இல்லையா? பொய்யா கை தூக்குனீங்கன்னா உங்க கையெல்லாம் முடமாயிடும். இல்லையா? இல்லையா? எத்தனை பேர் கேட்குறீங்க? சண்டே ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவர் கூட பேசினாரா? நம்ம பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய படிப்பு மாத்திரம் தான் நம்ம என்ன பண்றோம்? கவனத்துல சொல்றோம். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்னங்க? என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை போலீஸ் ஆகணும். நான் ஒன்னு சொல்லிட்டுங்களா? உன் பிள்ளை எது ஆகணும்னா ஆகலையோ, உன் பிள்ளை முதல்ல ஒரு நல்ல மனுஷனா ஆகணும். இல்லையா? உன் பிள்ளை முதல்ல ஒரு நல்ல மனுஷனா மாறணும். நல்ல மனுஷனா மாற்ற ஒரே ஒரு புத்தகம் என்ன புத்தகம்னா அது வேத புத்தகம் மாத்திரமே. நான் அடிமையா தெரிஞ்சுனாவே உன் பிள்ளை நல்ல மனுஷனா மாற்றுறதுக்கு ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம் மாத்திரம் தான். இன்னைக்கு நீ உன்னுடைய பிள்ளைகள் எதுல வளர்க்கிற? அல்லேலூயா. பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டா 10ஆம் வகுப்பு 11 12 பப்ளிக் எக்ஸாம் வந்து 5 மணிக்கு எழுப்புற. அல்லேலூயா. 4 மணிக்கு எழுப்புற. டீலாம் வச்சு கொடுக்குற. அந்த மாதிரி உன் பிள்ளைய பைபிள் படிக்க வச்சுக்கிறியா? ஹலோ. 2-3 தலை தான் தலை ஆட்டுது. நிறைய தலைகள் ஆட்ட வில்லை அறிவை எடுக்கிறாங்க. உன் பிள்ளைய பைபிளை படிக்கவே. அல்லேலூயா. உன் பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவை அறிவை எடுக்கிறாங்க. என்னை யாருமே பைபிளை படிக்க முடியலங்க. அல்லேலூயா. என்னை யாருமே வழி நடத்தல. என் குடும்பம் ஹிந்து குடும்பம் அறிவை எடுக்கிறாங்க. என்னை முழுவதுமாக வழி நடத்துறது ஆண்டவர் மாத்திரமே தான் என்னை வழி நடத்துற அறிவை எடுக்கிறாங்க. தேவன் என்ன அந்த மரண படுக்கையிலிருந்து கத்த தோன்றா, மூளை காய்ச்சல் வியாதி இருந்து கத்த 6 வயசுல கத்தர்
அப்படியே தூக்குறாங்க. டாக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு, உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு என் வீட்டுல சாவுக்கு உண்டான காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிற அறிவியல் தெரிஞ்சுமே, மூலக்காட்சியில் வந்து என் கண்ணில் வள விழுந்துச்சு, என் உடம்பெல்லாம் நீல கலர் ஆகி போச்சு, உன் பிள்ளை கூட்டிட்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அந்த இடப்பட்ட நேரத்துல நான் ஆண்டவரை பார்த்துட்டு அவர் தான் உண்மையான தேவன் சொல்லி மறுபடியும் பூமியில கத்தர் அனுப்பிச்சாருங்க. பூமிக்கு அனுப்பும் போது எனக்கு கத்தர் மறுபடியும் புதிய ஜீவனை கத்தர் கொடுத்தாங்க. அந்த 6 வயசுல இருந்து ஆண்டவருக்கு அது உண்மையாக உத்தமாக அவருக்கு மாத்திரமே தான் நான் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். 6 வயசுல இருந்து எனக்கு இன்னைக்கு 33 வயசு ஆகுது. இந்நாள் வரையில கத்தருக்காக தான் ஓடிக்கொண்டிருக்க அறிவியல் தேவன். எந்த ஒரு மனுஷனுக்காகவும் ஓடவே இல்லை. ஆபிரகாம் என்னங்க பண்றான், தான் தகப்பன் கூட ஈசாக்கு என்னங்க பண்றான், தன் தகப்பன் கூட நடந்து போறான். நடந்து போகும்போது தூரத்திலே நிறுத்தி அந்த மலையை பார்த்து அங்கே போய் பணிந்து கொண்டு இவ்விடம் திரும்பி வருவேன் என்று சொல்லல, அவன் எப்படிங்க சொல்றான், வருவோம் என்று அவன் விசுவாசமா சொல்லுகிறான். அதுதான் தேவ பயம் நம்மை விசுவாசிக்க செய்யும். ஆண்டவர் அவருக்கு ஆபிரகாம் ஆண்டவர் மேல என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சு அறிவேண்டது. ஆனா அவன் எதுக்காக போறான், தன் பள்ளி பலியிடும்படிக்கு போகிறான். அல்லேலூயா. மேல போயிட்டாருங்க. 12 வயசு பையன். யாருங்க? 12 வயசுக்கு எத்தனை பேருக்கு ஆகுது? உங்களுக்கு 12 வயசாமா? கரெக்டா 12 வயசு. உங்க அம்மா யாரு? நீங்களா? சரி, நல்ல மெசேஜ் கேட்ட ஜோடி கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த பாப்பா வயசுல ஆபிரகாமும் ஈசாக்கும் நடந்துட்டு போறாங்க. நடந்துட்டு போகும்போது பாப்பா நீ மேலே எழுந்துக்கோமா, ஒரு விஷயம் மேலே எழுந்து. கை கட்டுமா, கை கட்டு. அடே தம்பி நீ வாடா, நீ கரெக்டா பாப்பா போமா. ஈசாக்கு ஜென்ஸ் மாமா ஏடா முதல்ல கை தூக்கலங்க. இந்த மாதிரி பையங்க எத்தனை வயசுங்க? 12 வயசு பையன். 12 வயசு பையன். ஆபிரகாம் என்னங்க பண்றான்? பலி செலுத்த கூட்டிட்டு போயிடாரு. அந்த பலிபீடத்து மேல அவன் வந்து கட்டிட்டாரு. கட்டின உடனே இடங்க கட்டுறாரு. வலிக்குதுன்னு சொல்லி சொல்றான். ஆனா ஆபிரகாம் தன் தகப்பன் பிள்ளையை கட்டும் போது அவன் என்னங்க பண்ணல, ஒரு வார்த்தையும் பேசல. போராட்டம். இந்த தம்பிக்கு என்ன 12 வயசு. 12 வயசு பையன் என்ன பண்ணா, வலிக்குதுன்னு சொல்லி சொன்னான். அந்த கையில் கட்டும் போது என்ன பண்ணோம், வலி இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். ஆனா அதை கூட அவன் தகப்பன் கிட்ட அவன் சொல்லவே இல்லை. சொல்லாம அவன் என்னங்க பண்றான், தன் கையும் காலையை கட்டிட்டு எங்க அருவாலையே எடுத்து வெட்ட போயிட்டாங்க. இந்த மனை எத்தனை பேருக்கு வரும்? உன் பிள்ளையை சாக உப்பு கொடுத்தியா? ஹலோ, உன் பிள்ளை இன்னும் உலகத்தில் தான் இருக்குதா? உன் பிள்ளை இன்னும் சினிமா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்குதா? உன் பிள்ளை உன் கூட உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்குதா? அல்லேலூயா. உன் பிள்ளை உன்னோட கூட டிவியில் மற்றபடியான காரியங்கள் பார்த்துட்டு இருக்க, உலகப்படியான காரியங்கள் பார்த்துட்டு இருக்குதா? ஹலோ, உன் பிள்ளை முதலாவது கர்த்தருக்கு முன்பாக சாக ஒப்பு கொடுது. அல்லேலூயா. உன் பிள்ளைய சாக ஒப்பு கொடுங்க. எங்க ஆபிரகாம் கத்தி எடுத்து வெட்ட போயிட்டாங்க. தன் சொந்த தகப்பன் எத்தனை வருடமா காத்துட்டான், 25 வருஷமா இந்த பிள்ளைக்காக தான் காத்து கொண்டிருந்தான். இந்த பிள்ளை கர்த்தர் கேட்கும் போது அவன் என்னங்க பண்ணா, வெட்டவே போயிட்டாங்க. வெட்டவே போனவன்னு என்னங்க பண்ணாரு, ஆபிரகாமே நீ மட்டும் நிறுத்து, பிள்ளையாகவே உன் கையை போடாதே. எத்தனை பேர் அல்லேலூயா. என் பிள்ளை அதாகணும், இதாகணும் ஒன்று உன் பிள்ளை முதல்ல ஒரு மிஷினரிக்காக ஒப்பு கொடு. அல்லேலூயா. உன் பிள்ளை ஒரு மிஷினரிக்காக ஒப்பு கொடு. அல்லேலூயா. எத்தனை இடங்கள், குஜராத், ஹரியானா, ஒரிசா, பீகார், உத்தராஞ்சல், அந்த மாதிரி இடங்கள், இன்னும் நிறைய இடங்கள் ஆட்டோ சுவிசேஷம் போக முடியும். அந்த இடங்களுக்கு அனுப்பு. அல்லேலூயா. அந்த இடங்களுக்கு அனுப்பு. உன் பிள்ளை உயிரோடு இருந்தா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறான். அல்லேலூயா. இல்லை என்ன அவன் கர்த்தருக்காக சாகுறான். அப்படி கொடுத்து நீ ஒப்பு கொடுத்து பாரு. தேவன் உன் பிள்ளை நிமித்தம்
உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனே, ஏனென்றால் ஆபிரகாம் சாதாரணமா ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஈசாக்கின் நிமித்தம், ஹல்லேலூயா, ஆபிரகாமின் நிமித்தம் என்ன வருதுங்க, அந்த சந்ததிக்கு முழுசாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஏனா தேவன் அவர்களை விசுவாசித்தபடியினாலே. ஹல்லேலூயா. தேவ பயம் நம்மை விசுவாசிக்க செய்யும். அருமையான தேவனே, அடுத்த குறிப்பிட்ட தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் முன்பு தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் பல கனிகள் திறந்திருக்க 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடுத்த குறிப்பு தலைவன தேவ பயம் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. தானியேல் யாருங்க? தானியேல் யாருங்க? யார் தானியேல் யாரு தெரியாதா? தானியேல் பிரச்சனை எடுக்க வேண்டியமா? இப்போ யாரும் இருக்கா புது ஆள் மாதிரி பார்க்குறீங்க? தானியேல் யாருன்னு? தானியேல் என்பவர் ஒரு அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்கிறார். இல்லையா? ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்துல வேலை செய்கிறார். அங்க என்னன்னா 30 நாள் வரைக்கும் யாருக்கிட்டையுமே எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் முன்பு தான் செய்து வந்தபடியே ஒரு வேளை மாத்திரம் ஜெபம் பண்ணி மீதி 2 வேளை நல்ல டிவியில உட்கார்ந்து நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? எத்தனை வேளைங்க நம்ம எத்தனை வேளைங்க ஜெபம் பண்றோம்? ஹலோ, எத்தனை வேளை நேரம் கிடைக்குமோ? ஹல்லேலூயா. முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் கேளுங்க, அவங்க எத்தனை வேளை தொழுறாங்க? 5 வேளை தொழுறாங்க. நம்மளால ஒரு 3 வேளை தொழ முடியாம இருக்குது. ஹலோ, நம்மளால ஒரு 3 வேளை தொழ முடியாமல் இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து கர்த்தரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுந்த பலவீனம் எனக்கு, என்னால் நின்று கூட பேச முடியல. கால் அப்படி எப்படின்னா எறும்பு கடிச்சா எப்படி வலி இருக்கும், அந்த வலியில் நம்ம நின்று பேசிக்கொண்டிருக்க முட்டி சாய்ட்டு பெயின், சரியான வலி பெயின் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் தானியேலை பார்த்து என்ன சொன்னார்? தானியேலே, சிங்கங்கள் எங்க போட்டாங்க? தானியேலை ராஜா உத்தரவு சொன்னபடினால எங்க போட்டாங்க? சிங்க கபியில போட்டாங்க. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ சிங்க கபியிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறாயா? ஹல்லேலூயா. பலவிதமான சிங்கங்களுடைய சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நீ ஒரு சேதமும் பார்க்க மாட்டே, ஏன்னா நீ எனக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. நீ எனக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இனிமேல் உனக்கு ஒரு சேதமும் கர்த்தர் சொல்லவே மாட்டார். ராஜா துயர சத்தமா என்னங்க பண்றாரு? என்னங்க சொல்றாரு? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து என்ன பண்றாரு? நீங்க ஆராதிக்கிற தேவங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா சொல்லி கேட்டாரு. எங்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. தானியேல் அந்த சிங்க கபியில் சேதப்படுத்தாதபடிக்கு மேலே கொண்டு வரும்போது தேவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் தானியேலை கர்த்தர் வைத்து பார்த்தாருங்க. அறிவான் தேவனே, தேவ பயம் உன்னை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. தேவ பயம் உன்னை உயர்த்தும். அறிவையான மகளே, நீ தேவ பயத்துல நான் பயந்து நினைக்காத. ஆண்டவருடைய பயம் உன்னை உயர்த்தும். நீ மனுஷனுக்கு சோப்பு போட்டு வாழ்ந்தா கர்த்தர் உயர்த்த மாட்டார். அந்த மனுஷனுக்கு எதிராக நீ காரியத்தை நடத்தி கர்த்தர் உன் கூட இருந்து அந்த மனுஷனுக்கு மேலாய் கர்த்தருடைய உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கவர்மெண்ட் ஐடியில நான் படிக்கும் போது சரஸ்வதி பூஜைன்னு ஒரு பூஜை ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. அது கம்பல்சரி எல்லாருமே ஆஜராகணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஐடி இன்ஸ்டியூட்ல நான் மட்டும்தான் போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் வாத்தியாரெல்லாம் கூட போனாங்க. தம்பி நீங்கள் ஏன் வரல? நீங்கள் வரலன்னா உங்களுக்கு இதுவாகிடுங்க, உங்களுக்கு வேலைக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுங்க. ஐயா, எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, ஏன்னா அதெல்லாம் வர மாட்டேன்.
அப்படி நீங்கள் மேல் இடத்துலாம் போக வேண்டியது, பரவாயில்ல இந்த இடத்துக்கு போனோம், ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நீ இவங்களுக்கு கீழே வேலை செஞ்சேன்னா 58 வயசு வரைக்கும் அவனை மதிப்பாங்க, அதுக்கப்புறம் அவனை மதிக்க மாட்டாங்க. நீ எனக்கு வேலை செய்யணும்னா ஆயுசு முழுசாக அவனை மதிப்பாங்க. உனக்கு எது தேவை அது செய்யணும், அது கேட்கப்போ இது பண்ணணும் கேட்கப்போம். அன்றைக்கே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. எனக்கு கவர்மெண்ட்டில் ரயில்வேயில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிது, அறிமெண்ட் வந்துடும். அதெல்லாம் உலகத்தை தான் அப்போஸ் நான் எப்போது சொல்கிறாங்கல்ல, கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டையும் குப்பையுமாக எண்ணுகிற தானியங்களை கர்த்தர் உயர்த்துறாருங்க. அதே போல கர்த்தர் அவங்களை உயர்த்துறார். கடைசி ஒரு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். அதனாலே அவனோடு கூட போராடுகையில் யாக்கோபுடைய தொடை சந்து சுருக்கிட்டு. இந்த கடைசி குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், தேவ பயம் நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. கடைசியா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஆனா அது என்ன ஆசீர்வாதங்க? ஹலோ, யாக்கோபு என்னங்க பண்ணாரு? தேவதூதரோட போராடுறாங்க. அல்லேலூயா. அவன் போராட்டத்தினால பெற்று கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய உன்னை போக விட மாட்டேன். போற ஆண்டவரை கூட என்னங்க இழுத்து வச்சு என்னங்க பண்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்ததான் உங்க ஒழுவேன், ஏன்னா உங்க விடவே மாட்டேன் என்று சொல்லி என்னங்க பண்றான்? போராடுறான். போராட்டத்தின் மத்தியில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. என்ன ஆசீர்வாதம்? இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவார். ஒரு சந்ததியின் பேரை கர்த்தர் நமக்கு கொடுத்தாருங்க. அறிஞர்கள் நம்ம ஏனென்றால் அவன் போராடி மேற்கொண்டான். அவன் போராடி எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டார். அறிஞர்கள் நம்ம இந்த தேவனுடைய வார்த்தை இதோடு முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் எழுந்து கொஞ்ச நாள்